வணக்கமுங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைனா ஈரோடு மாட்டு சந்தையில நம்ம கறவை மாடு, செனை மாடு எல்லாமே நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கஸ்டமருக்கும் எடுத்து குடுக்குறோம். அது போக பார்த்தீங்கன்னா, சீனாபுரத்தில வளர்ப்பு கன்னு, ஊசி வைக்கிற வெறி கன்னு, ஓரளவுக்கு மீடியமான கன்னு, நல்ல ஹெச்எஃப் கன்னு, ஜெர்சி கன்னு எல்லா கன்னும் நம்ம எடுத்து குடுத்துட்டு இருக்கிறோங்க வாரம் வாரம். சந்தை நிலவரம் பரவாயில்லைங்க. மாடு நெறைய இருந்துச்சு. கொஞ்சம் நிலவரம் முன்ன பின்ன தான் இருந்துச்சுங்க. எல்லாமே ஓரளவுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்தோம். இன்னைக்கு ஓரளவுக்கு மாடு எடுத்துட்டோம். காஞ்சிபுரம், திருநெல்வேலி, மருவத்தூர், நாகர்கோவில், அப்போ திருவண்ணாமலை ஒரு பார்ட்டி, இன்னொரு திருவண்ணாமலை ஒரு பார்ட்டிங்க. மொத்தத்தினர் வந்திருக்காங்க. 23 வாங்கியிருக்கீங்க. சரிங்கண்ணா. இப்போ என்னென்ன ரகத்துல வாங்கியிருக்கோம்? இல்லை ஜெர்சி தாங்க. ஹெச்எஃப் டைப்பில் அவ்வளோக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. கிராஸ் டைப்பில் தான் எடுத்திருக்கோம். சரிங்கண்ணா. மேக்ஸிமம் ஜெர்சி தான் எடுத்திருக்கோம். இடையில வேணால் போன வாரம் செவ்வாய், இந்த வாரம் இன்னைக்கு வியாழக்கிழமைங்களா, நம்ம செவ்வாய்க்கிழமை வேணால் பெரிய பெரிய ஹெச்எஃப் மாடு 1 ரூபா 1.5 அப்படி பெரிய பெரிய பட்ஜெட்டு மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். பண்ணையிலேருந்து டேரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஓ சரிங்க. இப்போ வந்து பண்ணையாளர்கள்கிட்ட நேரடியாக கூட்டிட்டு போய் எடுத்து கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்கண்ணா. அங்கே போனால் மாடுகளோட இது ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கலாம். சின்ன பட்ஜெட் மாடெல்லாம் அங்கே பார்த்து வாங்க முடியாது. பெருங்கறவை மாடு தான். வேலை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பொறுமையாக இப்போ நம்ம ஒரு உரம்பரை வீட்டுக்கு போகிற வரை போய் பொறுமையாக உட்காந்து பார்த்து மாடு தண்ணி குடிக்கிறது எல்லாம் பண்ணி ஒரு மாடு வேலை பேசுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பொறுமையாக சாவகாசமாக பண்ணலாம். பெரிய பட்ஜெட் மாடு இங்கே சந்தையானாலும் நம்ம அந்த பெரிய பட்ஜெட் மாடு அப்படியும் பேசி வாங்க முடியாது. காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே அது பண்ணலாம். மற்றபடி சின்ன பட்ஜெட் மாடெல்லாம் ஒரு மீடியமான பட்ஜெட்டெல்லாம் இதில் தான் எடுக்க முடியும். சரிங்கண்ணா. இப்போ மாடுகள் வாங்கி கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஆமாம். அப்போ எல்லாம் இப்போ வந்து வாங்கினீங்க எல்லாம் ஆல்ரெடி மாடு வச்சிருக்கிறீங்களா இல்லை புதுசாக வந்து வச்சிருக்கவங்க தான் ரெகுலராக நம்மகிட்ட வாங்கினவங்க தான் நம்மகிட்ட வச்சிருக்கவங்க அப்படி தான் வாங்கியிருக்காங்க. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ அதிகபட்ச விலையில் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா? அவங்க வந்துட்டு அதிகபட்ச விலை கேட்டாங்களா இல்லை பிடிச்ச மாடு அந்த விலையில் இருந்ததுங்களா? பிடிச்ச மாடுங்க. அவங்க பெருமாடாக கேட்டாங்க. ஒரு ரூபாய்க்குள்ளே கேட்டாங்க. ஒரு 80-90 கேட்டாங்க. அந்த அக்கா அவங்க புதுசாக மாட்டு பண்ண வைக்கிறனால கேட்டாங்க. கஸ்டமர் டு கஸ்டமர் பேச விட்டு அவங்க சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் வந்தாங்க. சரி சின்ன சின்ன மாடு வாங்கினா இவ்வளோதான் பால் கறக்கும் தெரிஞ்சு பெருமாடு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. 1,40,000 சொன்ன மாடு ₹1 கீழே கேட்டு கடைசியில் 1.5 1.10 கடைசி ஃபைனலாக 1.15 எடுத்தால் ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பொண்ணா இருந்தாலும் பொருள் தரமான பொருள். ஒரு தலைச்சனில் ஒரு 25க்கு மேலே கறக்கும். பயங்கரமான மாடு. இன்னும் ஒரு வருஷம் இன்னும் ஒரு ஈத்து 2-3 ஈத்து கழிச்சு விற்றாலும் போட்ட காசு இதாகாதுங்க. பெரிய மாடு, பிரம்மாண்டமான மாடு. சரிங்கண்ணா. இப்போ இந்த குறைந்தபட்ச விலை 35, 42 இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்க. அந்த மாடுகள்ல எப்படிங்க? அவங்க விருப்பப்பட்டு தான் கேட்டாங்க. அவங்க எனக்கு விலை கம்மியில வேணும், எனக்கு இதாட்டம் தான் வேணும் விருப்பப்பட்ட கேட்டு அது பெரிய பட்ஜெட் மாடெல்லாம் கூட ஓரளவுக்கு பட்டுன்னு வாங்கியாச்சு. இந்த சின்ன பட்ஜெட் மாடு வாங்குறதுக்குள்ள தான் நமக்கு இதாகி போச்சு. சரிங்கண்ணா. இந்த சின்ன பட்ஜெட் மாடுல பால் அளவுகள் இவ்வளவுதான் வரும்னு சின்ன பட்ஜெட் மாடு கணிக்கவே முடியாதுங்க. அது 3 கறக்கும் 4 கறக்கும் அது சொல்ல முடியாது. ஆனா அதெல்லாம் லாபமா நட்டமா அது அவங்களுக்கு திருப்திப்பட்டு தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அதாங்கண்ணே. நீங்க இதோட நிலவரம் சொல்லிட்டீங்க. ஆமா சொல்லிட்டேன். எனக்கு சின்ன பட்ஜெட் மாடு நான் வாங்கி கொடுக்க எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் பலதாட்டி சொல்லிட்டேன். 4 எடுக்கிறதுக்கு 2 எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன். கேட்கல. எனக்கு சின்னதான் வேணும்னு கேட்டாங்க. சரி அவங்க பெரிய நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்து எடுத்துட்டோம். கண்ணு மாற்றாத மாடாக பார்த்து கண்ணு சுத்தமாக அதோட தாயிங்க என்னன்னு பார்த்து தெளிவாக செக் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம். வர்றவங்க யாராக இருந்தாலும் முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு வாங்க. என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 96 98 55 55 27 வாட்ஸ்அப்புங்க. இன்னொரு நம்பர் 96 98 55 55 17 வாட்ஸ்அப்புங்க. எனக்கு 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். என் ஃபோன் எடுக்கல நான் அட்டன் பண்ணாமல் இருந்தேன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் சனி ஞாயிறு கொஞ்சம் ஃபோன் ஆஃபில் தான் இருக்குங்க. மற்ற நாள் இடையில எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றிங்க.